வணக்கம். வெல்கம் பேக் டு ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ். சினிமா துறையில் 50 வருஷத்தை கடந்த நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கு கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கியிருக்காங்க. அந்த விருது வாங்கினதுக்கு அப்புறமா ரொம்ப எமோஷ்னலாக பேசின வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. கோவாவில் ஒவ்வொரு வருஷமும் சர்வதேச திரைப்பட விழா நடத்துவாங்க. ஒரு வாரமாக நடந்துகிட்ருக்க இந்த விழாவில் பல உலக மொழி படங்களை திரையிடுவாங்க. இந்திய சினிமாவை சேர்ந்த நிறைய கலைஞனுக்கு கௌரவிக்கும் விதமாக இந்த விழா நடத்துகிறாங்க. அதனால் இந்த வருஷம் 2025 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. சினிமா துறையில் 50 வருடங்களாக கடந்து வந்த ரஜினிக்கு இந்த விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. மகள் ஐஸ்வர்யா, யாத்ரா, லிங்கானு குடும்பத்தோட இந்த சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்துக்கிட்டாங்க. இந்த விருதை வாங்கினதுக்கு அப்புறமா ரஜினிகாந்த் அவர்கள் எமோஷ்னலாக சினிமா துறையில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசியிருக்காரு. இந்த விருதை தந்த கௌரவிச்ச மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி. என்னோட 50 வருஷத்தோட சினிமா வாழ்க்கையை இப்போ திரும்பி பார்க்கும்போது ஏதோ 15 வருஷமான மாதிரி இருக்குது. காலம் கடந்து போனதே தெரியலை. அதற்கான காரணமே சினிமாவை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், நடிப்பையும் நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். இன்னும் 100 பிறவைகள் எடுத்தாலும் ரஜினிகாந்த் நடிகனாகவே பிறக்க ஆசைப்படுறேன். என்னோட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொஃபஷ்னல் ஆர்டிஸ்ட், முக்கியமாக என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றினும் அவர் அந்த மேடையில் சொல்லியிருக்காரு.